இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன பைத்தன் பயிற்சி ஒன்று செய்வோம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் அல்லாட்டி நேமை என்டர் பண்ண சொல்லுவோம். அந்த நேமில் அல்லாட்டி அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கரெக்டர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். உதாரணமாக ஏ எத்தனை இருக்குது, பி எத்தனை இருக்குது, சி எத்தனை இருக்குன்ற மாதிரி. ரைட். அப்போ ஒரு எக்ஸ் என்ற ஒரு வேரியபிளை போடுவோம், இன்புட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் நாங்கள் எழுதுவோம் என்டர். இது ப்ராம்ப்ட் பண்ணுற மெசேஜ் நேம் ஓ ஸ்ட்ரிங் என்ற ஒரு மெசேஜை கொடுப்போம். அப்போ இந்த மெசேஜை ப்ராம்ப்ட் பண்ணி அவள் இன்புட் பண்ணிக்க அந்த டேட்டா வந்து இந்த எக்ஸ் என்ற வேரியபிளுக்கு போகும். ரைட். அப்போ அதில் ஸ்ட்ரிங் இருக்கும். இப்போ அதை நாங்கள் ஒரு கரெக்டரை ரீட் பண்ணணும். அப்போ for c in x, அப்போ எக்ஸில் இருக்கிறது ஒரு கரெக்டரை இங்கே ரீட் பண்ணி சிக்கு வரும். அந்த ரெப்படிஷனுக்கு ஒரு கரெக்டரை உள்ளுக்கு தரும். அதை நாங்கள் கேபிட்டல் சிம்பிள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் லோவரை யூஸ் பண்ணுவோம். ரைட். அப்போ லோவரில் இருக்கும். அப்போ சின்றது வரும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு டிக்ஷனரியில் ஒரு எழுத்தாக கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு blank டிக்ஷனரி ஒன்று ஆட் பண்ணுவோம். dd is equal dix. அப்போ blank டிக்ஷனரி ஒன்று எங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும் கீஸா. இதை கரெக்டர்ஸை வரக்கூடிய ஒவ்வொரு கரெக்டையும் ஒரு கீயை ஆட் பண்ணுவோம். அப்போ டி சி. ரைட். அப்போ இது டிக்ஷனரியோட கீயாக வரும். ஒரு கீயும் அந்த சி ஒரு கரெக்டரும் அந்த கீஸாக வரும். அது சி இஸ் ஈக்குவல் நாங்கள் ஏற்கனவே இருந்து அதோட கூட்டணும், அல்லாட்டி 1 போடணும். ரைட். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா டியில் கெட் என்ற மெத்தடை யூஸ் பண்ணலாம். கெட் அந்த கீயை காணணும். அதாவது சியை அங்கே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை காண்றதுக்காக நாங்கள் 0 போடுவோம். ப்ளஸ் அதோட 1 கூட்டணும். ஏற்கனவே இருந்தால் இருக்கிறதோட கூட்டணும், அல்லாட்டி 1 போடணும். அப்போ அதுக்கு d.get அந்த கீயை அந்த கீயோட வேல்யூ சி 1 கூட்டணும். அப்போ அது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கரெக்டர் எல்லாம் ஒவ்வொரு கரெக்டருக்கும் அதில் எலிமெண்ட் ஆட் பண்ணி ஏற்கனவே இருந்தால் ஒன்றை கூட்டு 1 போடாது, ஏற்கனவே இருக்கிறதோட கூட்டி போடும். இப்போ நம்ம சி ஒருக்கா வந்துச்சுன்னா 1 போடும். ரெண்டாவது நம்பருக்கு 1 + 1 2 எடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கரெக்டருக்கும் செய்யும். ரைட். அப்போ இந்த ரெப்படிஷன் இப்போ இந்த இன்டென்ட் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ரெப்படிஷன் முடிஞ்சது. அப்போ அது வந்து என்ன செய்யணும்னா டிக்ஷனரியில் ஒவ்வொரு கரெக்டருக்குமான கீயை போட்டு அதை ஆட் பண்ணி வச்சுருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு இன்னொரு ரெப்படிஷனை போடுவோம். for k in இதிலேருந்து டிக்ஷனரி நேம் என்ன டிடி. அப்போ டிடியிலேருந்து ஒன்றை ரீட் பண்ணி வரைக்கும் நாங்கள் அந்த கீயை பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? அந்த கீ அந்த கீக்கான வேல்யூ. அப்போ கீக்கான வேல்யூ என்ன செய்கிறது? அப்போ டிக்ஷனரியில் போயிட்டு அந்த கீயை சொன்னால் அதோட வேல்யூவை எங்களுக்கு அது பிரிண்ட் பண்ணும். ரைட். அப்போ ரெண்டையும் பிரிண்ட் பண்ண போது அப்போ அதை ரீட் பண்ணி அந்த டிக்ஷனரிக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கீயையும் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு கரெக்டரையும் சொல்லி கீ வந்து கரெக்டராக இருக்குது. அப்போ கரெக்டரையும் அந்த கவுண்ட் பண்ணினது வேல்யூஸாக இருக்குது. அதாவது கீயும் வேல்யூஸும் பிரிண்ட் பண்ண. அப்போ ஒவ்வொரு கரெக்டரையும் பிரிண்ட் பண்ணணும். ரைட். அவ்வளோதான். இனி நாங்கள் வேணும்டா இப்போ இந்த ரெப்படிஷன் முடிஞ்சோம். இப்போ நாங்கள் மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டோம். கடைசி லைனில் வேணுமெண்டா தேங்க்ஸ் என்ற ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்வோம். தேங்க்ஸ். ரைட். அவ்வளோதான் ப்ரோக்ராம். நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு ரன் பண்ணுவோம். வரும் ஒரு சின்ன நேம் ஒன்று கொடுப்போம். ரைட். பீட்டர் என்று கொடுப்போம். ரைட். பாருங்கள், பீட்டரில் டி 2 தரம் இருக்குன்னு சொல்லுது. அவன்டா இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு ரன் பண்ணி கொடுத்து பார்ப்போம். இப்போ நாங்கள் ஈஸியாக உண்மையாண்டு பார்க்குறது ஏஏ பிபி வேண்டாம் கேபிட்டல் சிசி திருப்பி பார்த்தீங்கன்னா வருது. ரைட். இன்னும் ஒருக்கா நாங்கள் வேணும்டா கேபிட்டல் சிம்பிள் ரெண்டையும் சேர்த்து கொடுத்து பார்ப்போம் சரியாக வேலை செய்தாண்டு. இப்போ என்ன செய்வோம்டா ஏஏ பிபி சிசி டிடி. ரைட்டாக. ஸோ பாருங்கள், 2 தரம் சிம்பிளையும் நாங்கள் சிம்பிள் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் 2 தரம் பி கேபிட்டல் போட்டுதாலும் சிம்பிள் பியிலேயே சொல்லுது சிசி டிடி 4D. ரைட். சரியாக வேலை செய்யும். ரைட். இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.